ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது என்னோட சேனல் அட்லர்ஸ் குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஹவு டு பாயில் ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி வைப்பது எப்படி. அதுக்குன்னு நீங்கள் அதில் கொக்கோ கோலாலாம் ஊற்றி பண்ணி கொக்கோ கோலா போட்டு மென்டோஸ் போட்டு ஸ்ப்ரைட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான், மூஞ்சில் தெரிச்சிடும். ஸோ அதுதான் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, பாய். சரி, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா தண்ணி. அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கணும். எங்கடா மொபைல் வைப்பேன், இந்த ஒரு நிமிஷம். ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுதான் தேவை, இது தேவை. இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே பட்டன் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டவ்வுக்கும் விதவிதமாக இருக்கும். சில ஸ்டவ்வில் இங்கே இருக்கும், சில ஸ்டவ்வில் இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ அதை ஆன் பண்ணிட்டு பாருங்க. ஓகேயா, இப்போ ஃபயர் வந்துருச்சு, அதாவது நெருப்பு வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, நெருப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தோ இதை எடுத்து நம்ம அதில் இந்த மாதிரி வச்சிடணும். அம்மாடி, இந்த மாதிரி வச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, செம்பு தேவை. செம்பு எடுத்துகிட்டு போய் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வேணா இப்படி பிடிச்சிக்கலாம். சில பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, தண்ணியை பிடிச்சிக்கணும். ஏன்ட்டு இப்படி இருக்கனாலும் தண்ணி பிடிச்சிக்கணும். சில பேர்லாம் அவங்க கீழே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கரண்ட் போயிட்டுனா எடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அவங்க பாருங்கள், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கேமரா ஆங்கிள் வர ஒழுங்காக இல்லை. இப்போ வந்து தண்ணி நிறைய கொட்டிட்டேன். சரி, இப்போ இதை அப்படியே ஊற்றணும். இதில் ஓகேயா, இன்னொரு செம்பு ஊற்றணும். ஒரு நிமிஷம், கேமரா இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் இங்கே நின்று பார்த்து தெரியாமல் வீடியோ கட் ஆகிட்டு நீங்கள் இங்கே நின்று பார்த்துட்டு இருங்க. நான் அதுக்குள்ளே தண்ணி பிடிச்சிடுறேன். டக்குன்னு புடுறா, டக்குன்னு புடுறா, டக்குன்னு டக்குன்னு புடுறா, டக்குன்னு புடுறா, டக்குன்னு டக்குன்னு புடுறா, டக்குன்னு புடுறா. ஓகே, மறுபடியும் மனம் போண்டி அதையும் தாண்டி போராடுவேன். நான் வெளியானா விருமாண்டி அடவுதுங்கடா சோக்கிங்கு. தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐம் சிங்கிள் நனைந்து அடவுதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறுக்கிங்கு. தமிழ் இஸ் மை மதர் டங்கு, I am single and I am young. Mother tongue. I am single and verandi. Guys, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். ஒன்றும் ஆகலை கைஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நிமிஷம்,
ஸ்டவ் பற்ற வைக்கிறது மட்டும் எடுத்துடுறேன். ஒன்றும் ஆகலை கைஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன்ல, லைட்டாக ஸ்லிப் ஆகி அது ஸ்டவ்வில் போய் விழுந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் வந்தேன். இருங்க மறுபடியும் பற்ற வைப்போம். பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அது பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது பாருங்க, பாயில் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வீட்டில் தனியாக இது பண்ணுறேன்னு இது தனியாக போய் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் இதுக்கு பேரண்ட்ஸ் தேவை. ஆனால் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி செஃப் தான். எனக்கு தோசை சுட தெரியும், சாம்பார் சாதம் பண்ண தெரியும், எனக்கு சமைக்க வரும். ஸோ அதனால எனக்கு பேரண்ட்ஸ் தேவையில்லை. அப்படி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸோடு பண்ணுங்கள். இப்படி இந்த ஏதாச்சும் குழந்தைங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா பேரண்ட்ஸோடு பண்ணுங்கள், தனியாக பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து டேஞ்சரஸ். இப்போ கூட நெருப்பை பாருங்கள், பற்றிக்கிட்டு எரியுது. எனக்கே இப்போ பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே பயம்லாம் கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் தான் தோசை சுடுவேன். என்னோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் சுடுவேன், தோசை சுடுவேன். என்னடா வேணும் உனக்கு? தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கான். இந்த தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் கைஸ். அதை விடுங்க. இது பாயில் ஆகுதா இல்லையா? இது ஆகுதா இல்லையா கைஸ்? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆகுதா இல்லையா? ஆகிற மாதிரியே தெரியல. இது ஆகுதா? சரி, அதை விடுங்க. வேற என்ன பண்றது? சரி, என்னோட கிச்சன்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கோ. பூமரங்கள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி நல்லா இருக்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, நான் இப்போ புது வீடியோ ஒன்று என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்கள். ஓகே, இது என்ன எரியுதா இல்லையா? ஆமா, நல்லா இருக்குது சொல்றதுக்கு. அது எரியுதா இல்லையா? எரியுதானே? எனக்கு எரியுற மாதிரி ஒன்றும் தெரில. அது அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. சரி, நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸோட பண்ணுங்க. இல்லை வேணாம், உட்காரலாம் தேவையில்லை. பேரண்ட்ஸோட பண்ணுங்க. மற்றவங்க ஹெல்ப்போடு பண்ணுங்க, தனியாக பண்ணாதீங்க. அதே மாதிரி இவன் தண்ணியில் பண்ணுறான், நான் சோடாவில் பண்ணுறேன், கொக்கோ கோலாவில் பண்ணுறேன், ஸ்ப்ரைட்டில் பண்ணுறேன், 7-Up'ல் பண்ணுறேன், தம்ஸ்அப்பில் பண்ணுறேன். தம்ஸ்அப்னு ஒன்று இருக்கவே இல்லை, மறந்துடுச்சு. அதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா மூஞ்சி செதறிடும். பாயில் பண்ணணும்னா தண்ணியை வச்சு தான் பண்ணணும். கொக்கோ கோலாவெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வெடிச்சு செதறிடும். This video is for entertainment purpose only. ஓகே, இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ட்ரை பண்ணிங்கனாலும் பேரண்ட்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். இது என்ன பாயில் ஆகுதா இல்லையா? இது ஆகுது. இவனும் இந்த தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, இது பாயிலும் ஆக மாட்டேங்குது. பாயில் ஆகுதா கைஸ்? எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாயில் ஆகுற மாதிரியே தெரியல. பாருங்க, பாயில் ஆகுதா? இது பாயில் ஆகுது. இது சரி, ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பார்க்குறேன் இது பாயில் ஆகுதா இல்லையான்னு. நான் இப்போ கடுப்பாயிட்டேன். ஸோ நான் ஹைட்டு தூக்கி வச்சிட்டேன். உயிருக்கு எந்த சேதாரணமும் ஆகக்கூடாதுன்னு நினச்சி
ஹையில் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இது ரொம்ப மோசமாக இருக்குது, அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ தண்ணி இருக்குதுல்ல, அதனால அது கொஞ்சம் பாயில் ஆக லேட் ஆகுமா. ஏன் நேரமும் வந்து இப்படி சிக்கியிருக்கேன். நான் இது பண்ண வேணாம்னு சொன்னேன். எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறான்னாங்க, அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது என்னென்னா பாயில் ஆக ரொம்ப நேரம் ஆகுதுன்றாங்க. என்ன பண்ணுறது? இது வேற எரிஞ்சு என்ன பயமுறுத்தும். நீங்கள் தான் இப்போதைக்கு செக்யூரிட்டி. இவன் எரியறானா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். ஓகேயா? ஓகே, நீங்கள் தான் சொல்லணும். அவன் எரிஞ்சானா நீங்கள் தான் சொல்லணும். எப்படி எரியுது பாருங்க, லாபம் வந்த மாதிரி. நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் பொறுப்பு இதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தான் பொறுப்பு இதுக்கு. ஓகேண்ணா? உங்களை தான் நான் பார்க்க சொல்கிறேன். பை. நீ எரியுது, நானும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எரியறது தான் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பாருங்களேன் எப்படி எரியும் பாருங்களேன். satisfaction, this is mean by satisfaction இல்ல. நெருப்பெரியுது. எப்படி சூப்பரா எரியுதுல்ல, நல்லா இருக்குது. எதுவும் பார்க்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பபிள்ஸே வருது. நல்லா பாருங்களேன். சரி, நீங்க தான் இதுக்கு இப்போதைக்கு செக்யூரிட்டி. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க தான் செக்யூரிட்டி. ஓகே, நீங்க தான். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியல கைஸ். மிஷினில் நம்ம தோத்துட்டோம். ரெஸ்ட் ரூம் நம்மளால யூஸ் பண்ண முடியல. எனக்கு தனியாக போக பயமாக இருக்கும். எனக்கு பெரிய பயம். நைட்டு 7 மணி ஆனாலே நான் ரெஸ்ட் ரூம் போக மாட்டேன். இப்போ என்னடா 7 மணியாடா ஆகுதுன்னு கேட்பீங்க. அதெல்லாம் 7 மணிலாம் ஆகலை. மணி இப்போ 5 தான் ஆகுது. ஆஃப்டர்நூனா நூனான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் மணி 5 தான் ஆகுது. அதனால எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு தனியாக போனதே இல்லை. பாயில் ஆகுது. கண்ணில் வழக்கனையை ஊற்றிட்டு பாருங்க. பாயில் ஆகுது. தெரியுதா? பபிள்ஸ் ஆகுது. பாருங்க, நல்லா பாருங்க. ஆமாம், தெரியுது எப்படி பபிள்ஸ் ஆகுறதா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இதாக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் 8 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 8 நிமிஷத்துலேயே இது இதாகிட்டு. எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருக்கோம் பாருங்க. பாயில் ஆகுது. எப்படி ஆவி பறக்குது தெரியுதா இல்லையா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமராக்கு அவ்வளோவா குவாலிட்டி கிடையாது என் மொபைல் கேமராக்கு. எங்கள் அம்மா மொபைலில் இருந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஐஃபோன் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இத்து போன ஃபோனு ஒரேடியாக கதை முடிஞ்சிச்சு. அதே நான் கொஞ்ச நாள் இன்னைக்கு தான் திருநெல்வேலியிலேருந்து வரேன், என்னோடய ஹோம் டவுன்லேருந்து வரேன். அப்போது இந்த ஃபோனை கண்டுபிடிச்சி பாட்டாக கழட்டி திரும்பி மாட்டி பார்த்தேன், ஆன் ஆயிட்டு. அந்த ஃபோனில் தான் புது சிம் கார்டு போட்டு அது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் குவாலிட்டி நல்லா இருக்காது. இது வந்து 2020 பிராண்டு, அது வந்து 2020யோட பிராண்டு இந்த நோக்கியா. ஆனால் எங்கள் அம்மா வச்சுருக்கிறது iPhone 13 Pro Max. அதில் எப்படி இருக்கும் அப்போ கேமரா குவாலிட்டி. இப்போ வந்து அட்லர் மைண்ட் சேனல் இருக்குல்ல, அதில் வந்து ரீசெண்டாக ஒரு சீக்ரெட் ஆஃப் மார்க்கெட்டிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா மொபைல் எடுத்தது தான். எங்கள் அம்மா மொபைலில் எடுத்துமே கேவலமாக இருக்குல்ல. ஏன்னா எடிட்டிங் பண்ணது இந்த மொபைலில். இதில் தான் கேப்கட்டு, VN, இன்ஷாட்லாம் இந்த மொபைலில் தான் இருக்குது. அது வீடியோ எடுத்து அவங்க மொபைல்லாம் பண்ண முடியாது. அவங்க மொபைலில் கேப்கட்டு, VN, இன்ஷாட்டு அதெல்லாம் இல்லை. என் மொபைலில் தான் இருக்குது. ஸோ இதில் தான் பண்ணும். அதனால தான் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அப்படி எங்கள் அம்மா ஃபோன்லேயே பண்ணியிருந்தேன்னா குவாலிட்டி பிச்சுக்கும். நம்ம பேசிகிட்டே இருக்க நேரத்தில் நல்லா பாயில் ஆகிட்டு காற்று வருது தெரியுதா? சரி அதை விடுங்க, பாயில் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெரிய சட்டி எடுத்துட்டு இல்லை நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாயில் ஆக அட்லீஸ்ட் 10 நிமிஷமாச்சு எடுக்கும். சரியா? 10 நிமிஷம் எடுக்கும். அதனால தான் இப்போ நம்ம பண்ணும்போது கூட ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ கூட என் மூஞ்சில் ஆவி பறந்துட்டு போகுது தெரியுதா? ஆவி பறகுது தெரியுதா? ஆவி பறக்கிறது கேமராக்கே தெரியுது. இப்போ சூப்பராக பாயில் ஆகிட்டு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாச்சு எடுக்கும். ஸோ பொறுமையாக நின்று நிதானமாக வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாயில் பண்ணணுன்னா அப்படி உங்கள் வீட்டில் ஹீட்டரு இல்லைன்னா ஹாட் எக்ஸ்டிமிஷன் வாயில் வர மாட்டேங்க, ஏதாவது ஒன்று ஹீட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பாயில் பண்ணுங்க. அது சீக்கிரமாக வாங்கும். நான் அதில் இப்போதைக்கு பாயில் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் அப்போ அந்த வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டவ்லேயே எப்படி பாயில் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸ்டெப்பு நான் அப்போ சொல்லாமல் விட்ருப்பேன், இப்போ சொல்கிறேன். ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சட்டி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதை ஃபுல்லாக தண்ணியை நிரப்புனீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். அப்படி ஒரு வேளை கம்மியாக நிரப்புனீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே பாயில் ஆயிரும். அதை போட்டு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். போர் அடிச்சிச்சுன்னா போய் டிவி பாருங்கள், மொபைல் பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள் போர் அடிச்சிச்சுன்னா. அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கும். அது நிறைய தண்ணியாக தான் இருந்தது. குட்டி தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், பாயில் ஆகிரும். இப்போ பாருங்களேன், பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எப்படி பாயில் ஆகிட்டு பாருங்களேன். முட்டையாக வருது வெளில. எனக்கும் போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? இந்த வீடியோவை போட்டு தான் ஆகணும். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் யோசிக்காமல். அதுவும் இல்லாமல் அந்த சேனலில் அந்த வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்லேயே எனக்கு வியூஸ்லாம் பிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வியூஸ் குறைஞ்சிட்டு, ஆனால் வியூஸ்லாம் ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்லேயே எனக்கு 100 வியூஸ்லாம் போயிட்டு. என்ன பண்ணுறது? கைவிட முடியாதுல்ல. அதனால தான் அட்லஸ் குக்கிங் சேனல் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி எனக்கு வியூஸ் அந்த மாதிரி வரலன்னா எனக்கு மோட்டிவேஷனும் வந்திருக்காது. ஃபஸ்ட்டு சேனல்லேயே நின்றுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு குக்கிங் வீடியோஸ்லாம் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அடுத்த வீடியோ என்ன போடுவேன்னா, இல்லை உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு. அதுக்குன்னு இப்போவே எடுத்துடாதீங்க. ஏன்னா அது இன்னும் நல்லா பாயில் ஆகும். இன்னும் அந்த முட்டையாக இருக்குல்ல, அது குட்டியாக தானே இருக்குது. இப்போது இன்னும் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக வரும். சோபா கை பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது. பாருங்க, பார்த்துட்டு இருங்க. சரி, ஆஃப் பண்ணிட்டேன். சரி, பார்த்துட்டு இருங்க. கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. கைஸ் நான் வந்துட்டேன். கைஸ் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்க, நல்லா இதாகிட்டு ஆவி பறக்க தெரியுது. இன்னும் கொஞ்சம் பண்ணனா ஸ்டவ் லீக் ஆகி அவ்வளோதான்.
வெடிச்சு செதறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். நான் ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ எடுத்து பண்ணலாம், ஆனால் மூஞ்சி செதறிடும். இப்போ நான் கிளாஸ் எடுத்து எங்கே வைக்கிறது, இங்கே வச்சிட்டேன். ஒரு நிமிஷம். வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சு ஊற்றணும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் கையில் இந்த மாதிரி இதை மாட்டிட்டு அதை எடுத்து ஊற்றணும். ஆனால் கை சில டைம் அந்த மாதிரி சுற்றும். ஸோ இப்போ நான் இதைத்தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். என்னால் தூக்க முடியுதான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. வா, செம்ம வெயிட்டு தூக்கலாம் முடியாது. எங்கள் அம்மாட்ட போய் ஹெல்ப் கேட்குறேன். இப்போ இதில் ஊற்ற போகிறது இல்லை, டம்ளரில் தான் ஊற்ற போகிறேன். அவங்களே ஊற்றுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால தான் வெயிட்டாக இருக்குது. சரி, இப்போது நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ண பிறகு தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் நான் எதுக்கு பாயில் பண்ணேன்னே தெரியல. ஏன்னா நான் சுடு தண்ணி குடிக்க மாட்டேன். சுடு தண்ணியே குடிக்க மாட்டேன். கொதிக்குது. சரி, இது இப்போ நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆறிடும். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை அட்லர்ஸ் குக்கிங் சேனல். சரி ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை அட்லர்ஸ் குக்கிங். பாய் 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 பாய்.